ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்றத்தில் 2026 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம திருப்பூர் சட்டமன்ற தொகுதி. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதி சட்டமன்ற தொகுதியில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, அவிநாசி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்தக்குளம் மொத்தம் 8 தொகுதி இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில். இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றது, தற்போது சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யாரெல்லாம் உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலமா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதி எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இந்த தகவல் இந்த வீடியோல பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி திருப்பூர் வடக்கு 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த கானா விஜயகுமார் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் அதிமுக சேர்ந்த கானா விஜயகுமார் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. திருப்பூர் வடக்கு தொகுதியில் இதுவரைக்கும் 3 முறை தேர்தல் நடந்தது. 3 முறையும் அதிமுக வென்றுள்ளது. 3 முறை அதிமுக வென்றுள்ளது. as per the 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 4,19,20 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,10,138 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருப்பூர் வடக்கு தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா நீக்கப்பட்ட வாக்குகள் 91,700க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் வடக்கு தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல மேயர் தினேஷ்குமார் போட்டியிட விரும்புகிறார். தங்கராஜ் மாநகர பொறுப்பாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல கேன் விஜயகுமார் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். எம்எஸ்எம் ஆனந்தன் பல்லடம் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். சிவசாமி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், செட்டியார், சிறுபான்மையர். தற்போதைய ஒருபடி திருப்பூர் வடக்கு தொகுதி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டுக்கும் சமபலம் வாய்ந்ததாக உள்ளன. வரக்கூடிய தேர்தலில் களப்பணி பொறுத்தான் வெற்றி தோல்வி மாறுபடும். சட்டமன்ற தொகுதி திருப்பூர் தெற்கு 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த குணசேகரன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த கா செல்வராஜ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. திருப்பூர் தெற்கு தொகுதியில் இதுவரைக்கும் 3 முறை தேர்தல் நடந்தது. ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திமுக, ஒரு முறை சிபிஎம் வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,71,749 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,93,614 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் 78,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. திருப்பூர் தெற்கு தொகுதி உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல கா செல்வராஜ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். சிட்டிங் எம்எல்ஏ மேயர் தினேஷ்குமார் போட்டியிட விரும்புகிறார். தங்கராஜ் மாநகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சிவசாமி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கவிதா குணசேகரன் எக்ஸ்எம்எல்ஏ அவருடைய மிசஸ் போட்டியிட விரும்புகிறாங்க. அன்பகம் திருப்பதி மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் போட்டியிட விரும்புகிறார். திருப்பூர் தெற்கு தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், செட்டியார், சிறுபான்மையர் மற்றும் இதர சமூகங்கள் உள்ளன. தற்போதைய வரப்படி திருப்பூர் தெற்கு தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி அவிநாசி தனி தொகுதி. அவிநாசி தனி தொகுதியில் 2016 ஆண்டு பா தனபால் வெற்றி பெற்றார். அதிமுக சேர்ந்த பா தனபால் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் பா தனபால் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. அவிநாசி தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிக முறை 8 முறை அதிமுக வென்றது. 8 முறை அதிமுக உள்ளது. 3 முறை காங்கிரஸ், 2 முறை திமுக, 1 முறை சுதந்திர கட்சி, 1 முறை சிபிஐ வென்றுள்ளது. as per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி அவிநாசி தொகுதியில் 2,92,817 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,50,346 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப அவிநாசி தொகுதியில் 42,471 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவிநாசி தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல செந்தில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஆனந்தன் இலங்கை எக்ஸ்எம்எல்ஏ அவருடைய சன் ஆனந்தன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் சபாநாயகர் தனபால் போட்டியிட விரும்புகிறார். கருப்பசாமி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி அவிநாசி தொகுதியோட வாக்கு வங்கி அருந்ததியர், கொங்கு வேளாள கவுண்டர், நாயக்கர் மற்றும் இதர சமூக மக்கள் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி அவிநாசி தொகுதி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ தனபால் அவருடைய மகன் பாத்தீங்கன்னா டிவிகேல சேர்ந்திருக்காரு. இது கொஞ்சம் திமுகவுக்கு மேபி பலமா இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சார்பாக கொஞ்சம் ஓட்டு பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால பார்ப்போம். பல்லடம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த நடராஜன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த எம்எஸ்எம் ஆனந்தன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. பல்லடம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 9 முறை அதிமுக வென்றுள்ளது. 1 முறை காங்கிரஸ், 2 முறை திமுக, 1 முறை பிரஜா சோசியல் கட்சி வென்றுள்ளது. as per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 4,10,071 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,22,530 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். பல்லடம் தொகுதியில
எஸ்ஆர் படித்து மூலமா 87,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சிருக்காங்க. 87,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. பல்லடம் தொகுதியில உத்தேச கள வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல சோமசுந்தரம் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போட்டியிடுகிறார். பாலுசாமி பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், அட்வொகேட் குமார் பொங்கலூர் ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல காரைப்புது நடராஜன், ராமமூர்த்தி நகர செயலாளர், பரமசிவம் எக்ஸ்எம்எல்ஏ, பழனிசாமி பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகின்றனர். பல்லடம் தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், கம்மவார நாயுடு, செட்டியார், முதலியார். தற்போதைய நிலவரப்படி பல்லடம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு தனியரசு கொங்கு இளைஞர் பிரிவை சேர்ந்த தனியரசு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த முப்பே சாமிநாதன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர். காங்கேயம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 8 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை கொங்கு இளைஞர் பேரவை வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,66,248 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,16,646 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். காங்கேயம் தொகுதியில் எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 49,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. காங்கேயம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல அமைச்சர் முபே சாமிநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, சூரிய பிரகாஷ். ஏடிஎம்கேல NSN நடராஜ் எக்ஸ்எம்எல்ஏ, எஸ் ராமலிங்கம், விஸ்வேஸ்வரன் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். காங்கேயம் தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், அருந்ததியர், முதலியார், செட்டியார், நாடார், சிறுபான்மையர் மற்றும் இதர சமூக மக்கள் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி காங்கேயம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி தாராபுரம் தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த விசே காளிமுத்து வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு என் கயல்வெளி செல்வராஜ் திமுக சேர்ந்த என் கயல்வெளி செல்வராஜ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர். தாராபுரம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 6 முறை திமுக வென்றுள்ளது, 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ், 1 முறை சுயேட்சை, 1 முறை பாமக வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,63,790 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,20,743 வாக்காளர்கள் தற்போது இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. தாராபுரம் தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா 42,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. தாராபுரம் தொகுதியில உத்தேச கள வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். பாப்பு கண்ணன், சரஸ்வதி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ராஜபிரியா, சுதா, சிவசங்கர். ஏடிஎம்கேல சத்யபாமா எக்ஸ் எம்எல்ஏ பொன்னுசாமி அவருடைய மிஸ்டர் சத்யபாமா, சாமுவேல் நகர பொருளாளர் பங் மகேஷ் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். தாராபுரம் தொகுதியில வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், கொங்கு வேளாள கவுண்டர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நாயுடு, செட்டியார், பிள்ளைமார் மற்றும் இதர சமூகங்கள் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி தாராபுரம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கே ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கே ராதாகிருஷ்ணன் மீண்டும் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். உடுமலைப்பேட்டையில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 8 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ், 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,62,918 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,28,524 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். உடுமலைப்பேட்டை தொகுதியில எஸ்ஆர் படித்து மூலமா 40,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டை தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல ஜெயக்குமார், சி வேலுச்சாமி, MS முரளி ஆகியோர் போட்டியிட விரும்பினர். ஏடிஎம்கேல உடுமலை கே ராதாகிருஷ்ணன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார், மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், கம்மவார நாயுடு, முதலியார், செட்டியார் மற்றும் இதர சமூகத்தில் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி உடுமலைப்பேட்டை தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த இரா ஜெயராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த சி மகேந்திரன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. மடத்துக்குளம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 3 முறை நடந்திருக்கு, 2 முறை அதிமுக, 1 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மடத்துக்குளம் தொகுதியில் 2,40,095 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,12,742 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். மடத்துக்குளம் தொகுதியில் எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 27,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. மடத்துக்குளம் தொகுதியில் உத்தேச கள வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல ஜெயராமகிருஷ்ணன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். அனிதா, மலர்விழி, செந்தில் ஆகியோர் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ மகேந்திரன் போட்டியிட விரும்புகிறார். காரத்தொழு சுரேஷ் போட்டியிட விரும்புகிறார். மடத்துக்குளம் தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியின சமூகத்தினர், கம்மவார நாயுடு, முதலியார், தேவர். தற்போதைய நிலவரப்படி மடத்துக்குளம் தொகுதி திமுக அதிமுக 2க்கு சமபலம் வாய்ந்த தொகுதியாக உள்ளது. இருந்தாலும் இந்த தொகுதி அதிமுக சாதகமான தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு கட்சியோட கலப்பணி முன்னிட்டு தான் வெற்றி தோல்வி மாறுபடும்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, அவினாசி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் ஆகிய தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வென்றுந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் யாரும் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலமா எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.